நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு இதுக்கான ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஈக்குவல் தான் நமக்கு தெரியல சமமாக இருக்கும். கிரேட்டர் தென்கிறது பெரிய நம்பர் பக்கம் வாய் திறந்த மாதிரி வச்சுருந்தா அதுதான் என்னதுன்னா கிரேட்டர் தென் சரியா. இந்த மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் தான் என்ன வரணும்னா பெரிய நம்பர் வரணும், இந்த பக்கம் வந்து என்ன வரணும் சின்ன நம்பர் வரணும். ஒருவேளை அந்த பக்கத்தில் பெரிய நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே என்ன செஞ்சோம் கிரேட்டர் தானே இப்படி போட்டுக்கணும். இது பேர் என்னதுன்னா லெஸ் தென் சரியா. ஸோ பெரிய நம்பர் பக்கத்தில் தான் இந்த வாய் வந்து திறந்த மாதிரி என்ன செய்யணும் இருக்கும் சரியா. ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னு வச்சுப்பேன் இங்கே பாருங்க நிறைய நம்பர் இருக்கா, இங்கே இருக்கக்கூடிய நம்பரோட இந்த இங்கே இருக்க நம்பரை வந்து என்ன செய்யணும் மேட்ச் பண்ணணும். இப்போ பேராக ஒரு நம்பர் எடுக்கலாம். இப்போ 99ன்னு ஒரு நம்பர் எடுத்துட்டேன் சரியா. 99 ஈக்குவல் டுனா என்ன வரணும் அங்கிட்டும் 99 தான் வரணும். அப்போ 99 ஈக்குவல் டு 99 வந்துருச்சு சரியா. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்பர் சமமாக நம்மகிட்ட இருக்கா? 13 இருக்கா? வீட்டு பாரு எங்கே இருக்குது. ஸோ 13 ஈக்குவல் டு என்ன வரும் 13 வந்துடும் சரியா. அடுத்து வந்து கிரேட்டர் தான் பார்ப்போம். ஈக்குவல்ட்டுங்கிறது ரெண்டு பக்கமும் நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் சரியா. அடுத்து பாரு கிரேட்டர் தான் பார்ப்போம். இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க 7ங்கிற நம்பர் எடுத்துருக்கோம் சரியா. இப்போ இங்கே 5ங்கிற நம்பர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கிரேட்டர் தன் வருமா லெஸ் தன் வருமா? கிரேட்டர் தன். எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் சரியா. இதுதான் என்னது கிரேட்டர் தன். ஸோ இந்த வாய் திறந்த மாதிரி இருக்க பக்கம் தான் என்ன வரணும் பெரிய நம்பர் வந்துட்டு வரணும். ஸோ 7 கிரேட்டர் தன் 5 சரியா. ஸோ 7ங்கிறது 5 விட என்ன நம்பரு பெரிய நம்பர். ஸோ 7 கிரேட்டர் தன் 5. இது எது இந்த இடத்துல 0ன்னு வைக்கணும்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல கிரேட்டர் தன் வருமா 0 கிரேட்டர் தன் 5ன்னு வருமா? எது பெரிய நம்பர் 0வா 5? அப்போ இது என்னவா மாறிடும் லெஸ் தென்னா மாறிடும் சரியா. 0 லெஸ் தென் 5 ஓகேவா புரியுதா. ஈக்குவல்னா ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும். கிரேட்டர் தென் வந்து எந்த பக்கம் வந்துட்டு வாய் திறந்த மாதிரி இருக்கோ அதுதான் பெரிய நம்பர் வந்து வைக்கணும் சரியா. ஸோ கிரேட்டர் தென்ங்கிறது பெரிய நம்பர், லெஸ் தென்ங்கிறது சின்ன நம்பர். எந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அந்த குறியீடை வந்து நம்ம மாற்றிக்கணும் சரியா. அதே மாதிரி மைனஸ் நம்பர் எல்லாமே வந்துட்டு என்னது சின்ன நம்பர். 0வை விட சின்ன நம்பர் தான் என்னது மைனஸ் நம்பர். இப்போ இங்கே -3 இருக்குன்னு வச்சுக்கோயேன், இங்கே 0 இருக்குன்னு வச்சுக்கோயேன். எது பெருசுனா 0 தான் பெருசு, மைனஸ் வந்து என்ன கிடையாது பெருசு கிடையாது. 0வை விட சின்ன நம்பர் தான் மைனஸ், 0 விட பெரிய நம்பர் வந்து ப்ளஸ்ஸு ஓகேவா. அப்போ எந்த பக்கம் இருக்கணும் 0 கிரேட்டர் தென் -3 இப்படி தான் இருக்கும். 0 கிரேட்டர் தென் -3 சரியா. நீ பேசாம 3 கொடுத்துருக்காங்களா 3 தான் பெருசு என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது. 0வை விட சின்ன நம்பர் தான் என்னது மைனஸ் நம்பர்ஸ் எல்லாமே 0வை விட கம்மியான நம்பர். இதே இது -5ன்னு எடுத்துக்கோ. இப்போ -5 பெருசா -3 பெருசானா மைனஸை பொறுத்தவரை சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர் சரியா. காமனா 5 பெருசா 3 பெருசா பொதுவா 5 தான் பெருசு. இப்போ வந்துட்டு மைனஸை பொறுத்தவரை சின்ன நம்பர் தான் என்னவா இருக்கும் பெரிய நம்பர். அப்போ -5 பெருசா -3 பெருசா -3. அப்படியே ஆப்போசிட்ல யா வச்சுக்கோங்க சரியா. காமனா 5 பெருசா 3 பெருசானா 5 தான் பெருசு. ஆனால் மைனஸை பொறுத்தவரை சின்ன நம்பர் தான் எப்படி இருக்கும் பெரிய நம்பரா இருக்கும். நூறு லெஸ் தென் 1001. 1001 தான் ஆக்சுவலாக என்ன நம்பரு பெரிய நம்பர், அதனால் அந்த சைடு வச்சுருக்காங்க சரி ஓகே. அடுத்தவங்க ஒரு நம்பர் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு குறியீடு வை. நம்பர் கரெக்டாக உள்ள வை பார்ப்போம். அது என்ன நம்பர் சொல்லு பாப்பா அப்படியே. 99 அது பேர் என்னது கிரேட்டர் தேன் 99 கிரேட்டர் தேன் 13. வெரி குட். அடுத்தவங்க 3 கரெக்டாக வையா. என்ன வருது சொல்லு பார்ப்போம். 3 லெஸ் தென் 5.
100 less than 406. வெரி குட். அடுத்து 100 greater than -10. வெரி குட். சைபர் less than 99. வெரி குட். நூறு greater than 13. வெரி குட்.